சேலம் மாவட்டத்தில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சேலம் மேற்கு. வேட்பாளர்கள் அழகாபுரம் மோகன்ராஜ் தேமுதிக வேட்பாளர், கார்த்தி பாமக வேட்பாளர், சுரேஷ்குமார் நாம் தமிழர் வேட்பாளர், லக்ஷ்மணன் தமிழக வெற்றி கழக வேட்பாளர். சேலம் மேற்குல பாட்டாளி மக்கள் கட்சி 32 முதல் 38% ஆதரவை நமது கருத்து கணிப்பில் பெறுது. தேமுதிக 30 முதல் 36%, தவேக 19 முதல் 25%, நாம் தமிழர் 1 முதல் 6%. சேலம் மேற்குல கடும் போட்டி. சேலம் அருளும் எம்எல்ஏவா இருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர். நம்ம நம்பர்ஸ் வச்சுட்டே ஸ்லைடில் பேசினோம் அப்படின்னா 2,55,000 ஓட்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 80% போலிங் ஆகுது வச்சுக்கோங்களேன். ஒரு 15,000-18,000 ஓட்ஸை திரு அருளே பிரிச்சிருவாரோ அப்படிங்கிறது. அதனால தான் இங்கே அதர்ஸ் 4 to 10% இருக்கு. அவங்கள தாண்டி தாவேகா வேட்பாளர் பாருங்க, அவரும் எல்லா கட்சிக்காரங்களையும் கவனிக்கிறாரு, எல்லா இடத்துக்கும் போய் சேர்றாரு, அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்காரு, அவரும் ஓட்டை பிரிக்கிறாரு. ஒருவேளை இந்த ஸ்பிளிட் இல்லை, அருள் இங்கே வேட்பாளராக இல்லை, பாமக ஒரு முகமாக தான் இருக்குது அப்படின்னா பாமகவுக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ இன்னும் இது சாதகமாக லாபகமாக இருந்திருக்குமா? தர்மபுரி அந்த பெல்ட்டில் ஆரம்பித்து சேலம் கீழே போக போகவே இந்த பெல்ட்டில் ரெட்டலைக்கும் மாம்பழத்துக்கும் இருக்கிற காம்பினேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த காம்பினேஷன் ஓட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் லார்ஜர் ஓட் பேங்க். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்னைக்கு தாவேகாவும் பிரிக்குது, அருளும் பிரிக்கிறாரு. அண்ட் அப்படி இருக்கும்போது தான் மாம்பழத்துக்கும் முரசுக்குமான போட்டி கடுமையாக இருக்குது.